நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இங்கே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபார் அ கிவன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். அதாவது என்ன ஃப்ரீக்வன்சியில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பிகின் ஆயிடுச்சோ, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பிகின் ஆயிடுச்சோ அந்த ஃப்ரீக்வன்சியில், ரைட். ஸோ இந்த நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மேக்கிங் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ given frequency of incident light la the number of photoelectrons emitted is directly proportional to the intensity of incident light. வேறு எதையுமே சார்ந்திருக்காது. திஸ் இஸ் மிக முக்கியமான முதல் விதி. தமிழில் பார்த்துக்கோங்க. கொடுக்கப்படும் படுகதிர் அதிர்வெண்ணுக்கு உமிழப்படும் ஒளி எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையானது படுகதிரின் செறிவிற்கு நேர்த்தகவில் அமையும். நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. அப்போ என்ன நடக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் எஜாக்குலேட் ஆனது எல்லாத்துக்குமே கைனடிக் எனர்ஜி இருக்கும். நவ் யூ சி, அற்புதமான அடுத்த உண்மை, கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் ரிலேட்டட் டு இன்டென்சிட்டி. சி அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஷைன் பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோ தட் இஸ் லைட்டை ஒரு ஒரு மெட்டீரியலில், அப்போ அங்கேருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வருது, அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. அந்த இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, கைனடிக் எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும், இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். ஏன்னா இன்டென்சிட்டி என்ன அர்த்தம், ஒரு மீட்டர் ஸ்கொயரில் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆற்றல் செலுத்தப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, கைனடிக் எனர்ஜி அதை சார்ந்து இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ரைட். ஒளி எலக்ட்ரான்களின் பெருமை இயக்க ஆற்றலானது படுகதிரின் ஒளிச்செறிவை பொறுத்து அமையாது. இங்கே பாருங்க, இங்கே இன்டென்சிட்டி 1, இன்டென்சிட்டி 2, இன்டென்சிட்டி 3. ஆனால் என்ன இன்டென்சிட்டியாக இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் தட் இஸ் V0 சஃபிஷியன்ட். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, I3 சார்ந்து இல்லை, I2 சார்ந்து இல்லை, I1 சார்ந்து இல்லை, வேற எதையோ சார்ந்து இருக்கு. அது என்னது, இட் இஸ் ஃப்ரீக்வன்சி. இதான் மூணாவதுல. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் a given material is directly proportional to the frequency of incident light. இது வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சதே இல்லைன்னா, கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியல, கைனடிக் எனர்ஜி அதை ஃப்ரீக்வன்சியை சார்ந்து இருக்கும் நம்ம யோசிச்சதே இல்லை. இப்போ பாருங்கள், கொடுக்கப்படும் உலகத்திற்கு ஒளி எலக்ட்ரான்களின் பெருமை இயக்க ஆற்றலானது படுகதிரின் அதிர்வெண்ணிற்கு நேர்த்தகவில் அமையும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி 3, தட் இஸ் nu2, nu1. ஒன்னொன்றுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன், அப்போ ஒன்னொன்றுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. அந்த கைனடிக் எனர்ஜியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் EV நம்ம தர்றோம். அப்போ இந்த V தட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யாரை தான் சார்ந்திருக்கு, ஃப்ரீக்வன்சியை சார்ந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக அப்போ எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இதுதான் எனர்ஜியை குவான்டைஸ் பண்ணுறதுக்கான அடிப்படையான சிந்தனை. ரைட். அடுத்து பாருங்க, எமிஷன் எல்லா நேரத்திலும் நடக்கிறது. எமிஷன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எல்லா நேரத்திலும் நடக்கிறது இல்லை. நீங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஃப்ரீக்வன்சியில் பிகின் ஆகுது. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக ஒரு ஃப்ரீக்வன்சியில் இட் பிகின்ஸ், நாட் பிஃபோர் தட். ஒரு பர்டிகுலர் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெட்டலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் பிகின் ஆகுது. இதுக்கு அப்போ என்னமோ ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. இதான் fourth law. For a given surface, the emission of photoelectrons takes place only if the frequency of incident light is greater than certain minimum frequency. அதுக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. வழங்க கொடுக்கப்படும் உலகப்பரப்பிற்கு படுகதிரின் அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட சிறும அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே இந்த நிகழ்வு ஒளி எலக்ட்ரான் உமிழ்வு ஏற்படும். ரைட். அடுத்த 5வது பாயிண்ட்டு, அது மிக முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, இந்த ப்ராசஸ் இன்ஸ்டன்டேனியஸ். லைட்டு ஷைன் ஆச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துடும். எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கும் லைட்டு ஷைனாக இருக்கணும் டைம் கேப் இல்லை. தெர் இஸ் நோ டைம் லேக் பிட்வீன் இன்சிடென்ட் ஆஃப் லைட் அண்ட் எஜெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லுதுன்னா, இதில் உள்ள எனர்ஜி I அதில் பட்டுக்கிட்டே இருந்து அது அந்த எனர்ஜி கிடைச்சி நோ, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ரைட். இஃப் அட் ஆல் ஹேப்பன் இன்ஸ்டன்டேனியஸ்லி, நடக்கும் என்றால் உடனே நடக்கும், அதர்வைஸ் will not happen. இது கிளாசிக்கல் மேக்னெட்டிக் தியரிக்கு, கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிக்கு கம்ப்ளீட்டாக அகைன்ஸ்டாக இருக்கு. ரைட். தென் எனர்ஜி எப்படி குவான்டைஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்.